இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து பேக் போன். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸு அண்ட் சர்வீசஸ் ஹவு ஃபாஸ்ட் யூ டூ த மார்க்கெட், எவ்வளோ வேகமாக அதனுடைய விற்பனையை அதிகரிக்கிறோமோ, எவ்வளோ வேகமாக அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறோமோ அவ்வளோ வேகமாக வந்து நம்முடைய பிஸ்னஸ் வளரும். இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொரு மக்களுடையும் உங்களுடைய தொடர்புகளை நம்ம அதிகப்படுத்தணும். சேல்ஸில் ஃபஸ்ட்டு திங் நமக்கு என்ன விளங்கிக்கிடணும்னா, இந்த சேல்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கான வேக்கன்சி மாத்திரம்தான் ஈஸியாக வந்து ஒரு கம்பெனியில் கிடைக்காது. நல்ல ஒரு சேல்ஸ்மேன் வேணும், எனக்கு நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தாக இருந்து பார்க்குறதுக்கு ஒரு சேல்ஸ்மேன் வேணும், எல்லா கம்பெனிகளுமே திணறுவாங்க. அதே சமயத்தில் ஈஸியாக உங்களோட கேரியரை பில்ட் பண்ணுறது எதில் பண்ணிட முடியும்னா சேல்ஸில் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் முழுக்க பேசணும், மக்களை பார்க்கணும், அவங்கள உங்களுக்கு சாதகமாக மாற்ற பழகணும். இதனால் சேல்ஸுங்கிற பொசிஷனில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஹைலி ஸ்கில்டு பீப்புளாக இருக்கணுங்கிறது வந்து இருக்காது. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க, நான் ஏதோ ஒன்று படித்தேன், ஏதோ ஒன்றில் வந்திருப்பாங்க, ஒரு செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க, ஒரு ப்ராடக்டில் ஒரு நாலேஜை கெயின் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சப்ளையர்கிட்ட எங்கே வாங்குறதுன்னு தெரிஞ்சிருப்பாங்க, எங்கே கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க. இல்லை ஸ்டோர் கீப்பர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் என்னுடைய ஜேர்னியில் நிறைய ஸ்டோர் கீப்பர்ஸ் பார்த்துருக்குறேன், ஸ்டோர் மேனேஜர்ஸ் பார்த்துருக்குறேன். அவங்களாம் எப்படின்னா இன்வாய்ஸஸ் வரும், டெலிவரி நோட்ஸ் வரும், எங்கே திருப்பி கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி நோட் கொடுப்பாங்க, இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தே நோ ட்ரேடிங் எங்கேருந்து வருது, எங்கே போகுதுங்கிற விஷயத்த பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை பற்றி படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்காக எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, ஆனால் தே ஆர் வெரி கீன் டு லேர்ன். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும் போது ஈஸியாக வந்து சேல்ஸ்மேன் ஆயிடுவாங்க. தே ஸ்டார்டட் தேர் ஓன் கம்பெனி. அதாவது ஒரு டூல்ஸ் கம்பெனியில், ஹார்ட்வேர் டூல் கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவரெலாம் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறார். ஸோ இதை வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சினாரியோவில் வந்து சேல்ஸ் பீப்புளுங்கிற ப்ரொஃபைலு யாருனாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக யாருனாலும் ஈஸியாக ஆயிடுறாங்க. அதர் சினாரியோவில் கம்பெனிஸ் வந்து நல்ல ஸ்கில்டு சேல்ஸ் பீப்புளுக்காக வேண்டி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் என்னோட கேரியரை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நான் என்னெல்லாம் பண்ணணும்? அப்போ அதுக்கு மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு திங்கு உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். செகண்ட் திங்கு உங்களுடைய ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறதுங்கிறது முக்கியம். நம்பர் 2 ரெஃபரல்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்கிறது முக்கியம். நம்பர் 3 கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறீங்கிறது முக்கியம். நம்பர் 4 அந்த ஃபாலோஅப்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கிறது முக்கியம். என்னுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோவில் எல்லாமே நான் முதல்ல மென்ஷன் பண்ணது மாதிரி என்னுடைய மென்டார்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது, அதுக்கப்புறமாக என்னுடைய சீனியர்ஸ்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்களில் எஸ்பெஷலி ஐ ஹாவ் வெரி மச் தேங்க்ஃபுல் டு பிரைன் ட்ரேசி. என்னோட கோச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயசேகரன் சார், அனில் பாலச்சந்திரன் சார் அண்ட் நிறைய மக்கள் யார்கிட்டெல்லாம் பேசணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஸோ அதில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாம் வந்து எவ்வளவோ பணம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுருப்போம். மெயினாக நான் இதுக்கு ஷேர் பண்ணணும், தமிழில் பண்ணணும்னு யோசிச்சது காரணமே, எல்லாராலையும் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் இறைவனோட அருளால் பண்ணுறோம். ஸோ அதை நமக்கு எவ்வளோ வேகமாக வந்து மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிடணும் அப்படிங்கிறது. அதுக்காக எகெயின்ஸ்ட் அனதர் ஒன் ஜெஃப் கெல்லர், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு புக்கு எனக்கு ஒரு பெரிய சேஞ்சு. அதுக்கப்புறமா வந்து டேல் கார்னகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ இதனுடைய தாக்கம் வந்து என்னுடைய பேச்சில் நிறையவே உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் ஒரு நல்ல புக் ரீடராக இருந்தீங்கன்னா நான் படித்ததை சொல்கிறேங்கிற மாதிரி தான் வரும். கண்டிப்பாக நம்ம படித்தது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வெளியில் வரும். ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட், இந்த 4 பார்ட்ஸாக நான் பிரிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2 ரெஃபரல்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 3 எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 4 ஃபாலோஅப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிரைன் ட்ரேசியோடைய ட்ரைனிங்கில் சேல்ஸ் சக்ஸஸை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். நீங்கள் 20 பேரை கோல்டு கால் பண்ணிங்கன்னா, அதாவது ரேண்டமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு 5 பேர் உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அதில் 2 பேர் உங்களுக்கு என்கொயரி தருவாங்க, அதில் ஒருத்தர் உங்களுக்கு ஆர்டர் தருவார். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் எடுக்கணுமா இருந்தால் நீங்கள் 20 பேர்கிட்ட பேசணும். அப்போ அந்த 20 பேர்கிட்ட நான் எப்படி பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப இந்த 20 பேரை பார்த்து ஒருத்தன் தான் நமக்கு கஸ்டமராக போகிறான்னா நாம் மனசில் நிறுத்த வேண்டிய விஷயம், கொடுக்குறவனுக்கு தான் கிடைக்கும்,
எடுக்கணும்னு நினச்சிட்டு போகிறவனுக்கு கிடைக்காது. அன்புடன் ரியாஸ்.